I want myself back அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். Yuvan is a drug dealer. No, he's a therapist. After my breakup, if you go to therapy, you are mentally ill. First love தான் ட்ரூ லவ். எனக்கு அதுக்கப்புறம் லவ்வே வராது அப்படின்றது. அதுதாங்க வேணும். எனக்கு பிரியாணி மேன் வீடியோஸ்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. மினி ஆண்ட்ரூ டேட்ட பார்க்குற மாதிரி இருக்கு. ஹார்ட் பிரேக்குக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? லவ் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நம்ம ஒருத்தங்க லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன காரணத்தினால வேணா ஃபெயிலியர் ஆகலாம். ஓகே, ஹார்ட் பிரேக் அப்படின்றது வந்து இஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ட் வித் த பர்சன், பட் இட்ஸ் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் த ஃபெயிலியர். புரியுது. உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நீ அதை எப்படி ஃபேஸ் பண்ற? இப்ப ட்ராமா அப்படின்னு சொன்னா என்ன, ட்ராமாவோட பேசிக் டெஃபினிஷன் என்ன சொல்வாங்கன்னா, இட்ஸ் நாட் வாட் ஹேப்பன் டு யூ பட் ஹவ் யூ ஆர் இன்டர்பிரேட்டிங் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? சோ அதே மாதிரி ஹார்ட் பிரேக்ன்றது இஸ் நாட் யுவர் லவ் ஃபெயிலியர், ஹார்ட் பிரேக் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் டு யூ ஆஃப்டர் தட். இப்போ லவ் ஃபெயிலியர் வந்துட்டு நெசசரிலி அது வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக்ல தான் முடியணும்னு இல்ல. ஆமா, இப்போ நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், பட் a lot of people don't worry about that. They go rebound, they immediately get into another relationship. நிறைய பேர் வந்து தனக்கு நடந்த ஃபெயிலியர் தன்னை மென்டலி அஃபெக்ட் பண்ணிச்சா இல்லையானே தெரியாம they get into another relationship. ஆமா. பட் ஹார்ட் பிரேக்னு ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா it affects you mentally, physically. Oh yes. Men pile up their sadness to one day. ஓகேவா? நீங்கள் ரேண்டமாக வந்துட்டு உங்களுக்கும் சொல்கிறேன், ரேண்டமாக வந்துட்டு இஃப் யூ சி அ கை டியரிங் அப் ஃபார் குன்ஃபாயா குன், இட் டசன்ட் மீன் அவன் வந்துட்டு கடவுளை நினச்சி அழுகுறான். இல்லை ஏதோ ஃபிகர் நினச்சி அழுகுறான். ஹி இஸ் யூசிங் இம்தியாஸ் அலி அண்ட் ஏஆர் ரஹ்மான் ஆஸ் அ ரீசன். கரெக்டா? ஸோ லைக் திஸ், டு யூ ஹாவ் அ பாயிண்ட் which makes you like, oh fuck this, I'm going to cry அப்படின்னு? ஏங்க எவ்ரிடே நடக்குங்க. நேத்து ராத்திரி, முந்தா நேத்து ராத்திரி crying yourself to sleep ன்றது வேற. ஓகேவா? இல்ல see generally இப்போ ஹார்ட் பிரேக் ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க, கரெக்ட்டா? அப்படி பார்த்தா எனக்கு there is no, I don't think movies or anything will make me cry because I haven't romanticized my breakup like that. என்னோட breakup, என்னோட heart break வந்து நான் romanticize பண்ணல because it was very raw and what I experienced after the breakup was something else. Every time I talk about it, my voice breaks. So I break down like that whenever I talk about it. என்னோட தெரபிஸ்ட் கிட்ட பேசுறப்போ I break down. அது இல்லாம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் யார்கிட்டயாவது ஷேர் பண்றேன் அப்படின்றப்போ I break down. ஸோ ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக நான் ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து I don't think I don't know how long it will take, but அது வந்து இன்னும் அந்த that's the thing இல்லையா, you never get out of that feeling. Yes. Ever. Some people, you know, I've been to dates where people ask me, are you over your ex அப்படின்ட்டு. You will never be over your ex. You can't. You can never be. Please stop asking that question. Yes. Okay va? Both guys and girls don't ask that question because it's like a lesson. ஓகேவா? 1+1 2ன்றத are you over that அப்படின்னா, just because you are not doing it, it doesn't go out of your mind. You always remember that. ஸோ என்கிட்ட நிறைய பேர் அதை கேட்பாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, இதை நான் மறந்துட்டு வெளியில் வரணும், இதை நான் வந்து I don't want to think about it anymore அப்படிம்பாங்க. You don't live your life without your past. Your past is a part of your life இல்ல. ஸோ நீ வந்து உனக்கு நடந்த பிரேக்கப்பை சுற்றி you're building your life. அவ்வளோதான். இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் யூ. அது ஒன்று விட்டு போவாது. ஸோ நீ வந்து நாளைக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் போனாலும் 10 வருஷம் கழிச்சு உனக்கு குழந்தை பிறந்தாலும் திஸ் பிரேக்கப் இஸ் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது வந்து எங்கேயுமே போகாது. ஸோ வந்து எப்படி நான் அதை ஃபர்கெட் பண்ணிட்டு வெளியில வருது, இல்லை நான் வந்து அவங்களை எப்படி மறந்து போறது, அதை எப்படி மறக்கிறது, இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் கோயிங் டு பி தேர். அது வந்து ஏதாச்சும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க தெரபிஸ்ட் நீங்க இல்லையா? I want to give a shout out to my therapist. I don't want to tell her name. She'll definitely watch this because என்னோட ஆடியோ பாட்காஸ்ட்லாம் she watches, she listens to it because she'll know where I am at. ஓகேவா? எங்க இருக்கேன் அப்படின்னு. Sometimes I'll be like, ஏய் உலகத்துல எல்லாருமே நல்லவங்க தாங்க, நம்ம தாங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம். she'll be like, good progress அப்படி. I think she bought her new car with my money. I know your service and all. ஓகேவா? நீங்க ஓகே உட்காந்து ராம்பிள் பண்றதுனால அவர் கேக்குறீங்க, ஓகே, பட் அந்த புது கார் இட்ஸ் மை மணி. ஓகேவா? பட் ப்ளீஸ், ஏன்னா அகைன் people என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? பிகாஸ் we have songs for it,
we have ways to என்ன சொல்றது அது எப்படி சொல்றது மில்கிங் த ட்ராமான்னு சொல்லலாம் கரெக்டான வார்த்தை இல்லையா அண்ட் என்னன்னா இந்த 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 பிரச்சனைலாம் வந்து நீங்க சொல்றது 100% கரெக்ட் இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு நம்மளா போய் வந்துட்டு உளுந்தா பரவாயில்ல ஓகேவா அவங்களா வராங்க அவங்களா ஒரு வேலையை பண்றாங்க அவங்களா சொதப்பி விட்டு ஒருத்தொருத்தன் கை காமிச்சுக்கிறானுங்க அவனை பாருங்க சி நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் பட் நம்மளுக்கு அந்த ரீசன் தெரியாது வாட் யூ திங்க் இஸ் த ரீசன் பீப்புள் ஃபால் இன் லவ் அட் த ஃபர்ஸ்ட் சைட் I think the reason is romanticizing these things in the movies. மூவிஸ்ல வந்து அப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்த மூவிஸ்ல எல்லாமே you look at the heroine, mostly heroine தான் இருக்குல்ல, so you look at the heroine, she's beautiful, you fall in love. Okay, so basically ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டாலே நீ பார்த்த உடனே ஓகே இவதான் எனக்கு அப்படின்ட்டு இவங்க வந்து எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொண்டு வருவாங்கன்னா நீ ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்ட உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவ அழகா இருக்கா உனக்கு உன் கூட அவ இருந்தா உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு உனக்கு தோணுது ஸோ நீ வந்து இந்த பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்ட அந்த பொண்ணு நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணியே தீரணும் இந்த இது கொண்டு வந்துடுறாங்க ஸோ அது உன்னோட சேலஞ்ச் ஒரு லைஃப் சேலஞ்ச் நீ போய் அவளை கரெக்ட் பண்ணி ரெமோலெல்லாம் வருது இல்லை அந்த மாதிரி நீ போய் அவளை கரெக்ட் பண்ணி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ போய் அவளை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வா அதுதான் வந்து அந்த இதுவாக இருக்கும் ஐ திங்க் மோஸ்ட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மூவிஸ் பட் ஐ பர்சனலி டோன்ட் பிலீவ் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் it's always the again இப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா எப்படி வந்து நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம் இந்த கேமரா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு லேப்டாப் வாங்கினாங்க 60,000 ரூபாய் லேப்டாப் 60,000 லேப்டாப் என்ன ஒரு மாதம் உயிரை வாங்கியிருப்பானா இந்த ஸ்பெக்ஸ் நல்லா இருக்குமா அது பர்ஃபெக்டாக இருக்குமா இது ஒரு லேப்டாப்புக்கு 1 மாதம் 1.5 மாதம் நம்ம டைம் எடுத்துக்கிறோம் பட் லவ் பண்ணும்போது டக்குன்னு எப்படி வருது ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க இந்த பொண்ணு நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஐ ஹேவ் டு ஹேவ் திஸ் ஹேவ் திஸ் கூட ஓகே தான் இப்போ நம்ம ஃபோனு வி ஹேவ் திஸ் கேமரா வி ஹேவ் திஸ் பட் வி ஸ்பெண்ட் டைம் டு நோ த கேமரா கரெக்ட் பட் லவ்னு வரும்போது பீப்புள் டோன்ட் டூ இட் பீப்புள் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க சி லவ் இஸ் நாட் லவ் அப்படின்றது இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் ஓகே அந்த ஃபீலிங் வந்து உனக்கு யார் மேலே வேணா வரலாம் அண்ட் இதை நான் சொன்னால் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறப்போ பயங்கர பேக்லாஷ் ஆச்சு எனக்கு என்னன்னா லவ் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் அது உனக்கு யார் மேலே வேணால் வரலாம் நீ ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே உனக்கு இன்னொருத்தர் மேலே ஃபீலிங் வரலாம் ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் இப்போ நீ வந்து ஒரு மூவி பார்க்குற சூப்பரான ஹீரோ வச்சு கேவலமான ஒரு மூவி எடுக்கிறாங்க உனக்கு எவ்வளோ கோவம் வருது கோவம்ன்றது ஒரு எமோஷன் அந்த மாதிரி அது ஒரு ஃபீலிங் இல்லை ஸோ அதே மாதிரி லவ்ன்றது ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் வந்து உனக்கு எத்தனை பேர் மேலே வேணா வரலாம் உனக்கு அம்மா மேலே இருக்கிறதும் லவ் தான் உன் தம்பி மேலே இருக்கிறதும் லவ் தான் உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே இருக்கிறதும் லவ் தான் அது ஒரு ஃபீலிங் பட் அதை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நீ டேர்ன் பண்ணும் அப்படின்றப்போ தேவைப்படுற விஷயம் வந்து கமிட்மெண்ட் நமக்கு எத்தனை பேர் மேல ஃபீலிங் வந்தாலுமே லைக் அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறது இல்லை இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் நான் அவனை லவ் பண்றேன் நான் வந்து கமிட் பண்ணிட்டேன் இனிமே இந்த ஃபீலிங்ஸுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்வர் ரிலேஷன்ஷிப் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பார்த்த உடனே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிச்சு நான் லவ் பண்றேன் இவளை லவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் தான் ட்ரூ லவ் எனக்கு அதுக்கப்புறம் லவ்வே வராது அப்படின்றது இதெல்லாமே வந்து ஃபுல் எல்லாமே மிக்ஸ் தான் கண்டிப்பா பசங்க மட்டும் தான் சண்டைக்கு வந்திருப்பாங்க உங்ககிட்ட என்ன பசங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட அதர் சைடு பொண்ணுங்க ஒரு பையன் மேல ஃபீலிங்ஸ் வந்துட்டா அவளுக்கு வந்துட்டு இன்னொரு பையன் மேல ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்னு இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் we have heard married women say that கமல்ஹாசன் எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா உன்னை விட்டுட்டு நான் கமல்ஹாசன் கல்யாணம் பண்ணிப்பேன் they say that but they don't do it it doesn't mean that they'll do it and not just for celebrities real லைஃப்லயுமே நம்ம நிறைய பேர் பார்ப்போம் பட் இப்போ நம்ம காலேஜ் டைம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி பசங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே பையனுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு பிடிக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு பிடிக்கும் ஆனா when it comes to என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒருத்தங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்றப்போ ஒருத்தங்களோட இருப்போம் and there is a commitment அந்த கமிட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதவங்க தான் ஒன்னுத்துல இருந்து இன்னொருக்கு ஜம்ப் ஆகுது நான் இங்க லவ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இவனையும் பிடிச்சிருச்சு இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு கால் வச்சிட்டு இருக்கிறது ஆனா என்னன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே தெரியாது இவன் ஒருத்தன் இருக்கா அப்படின்ட்டு புரியுதா அவளை பார்க்காதையா அவ மண்ணி சரி மச்சான் மாப்பிள்ள இவளையும் பார்க்காதடா இவளும் மண்ணிடா நம்ம என்ன பாரு
பாரு மாப்பிள்ளை எவ்வளவு டேலண்ட்னா 2 பொண்ணுங்களை ஓட்டுறான். அந்த 2 பொண்ணுங்களுக்கு இவன் யாருன்னே தெரியாது. என் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நாய் இருந்தான். எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணை சொன்னான், என்னோட இமீடியட் ஜூனியர்ஸ்ல ஒரு பொண்ணை சொன்னான், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்களை ஒரு பொண்ணை சொல்லிக்கிட்டு இருந்தான். மூணு இதுலயும் ஒரு பொண்ணை சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் பார்க்காதீங்கடா அண்ணிங்கடா. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணிங்கடா அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஜூனியர் பொண்ணு கிட்ட வந்துட்டு அந்த ஜூனியர் பொண்ணு கூட வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னம்மா அவன் ஓகே சொல்லிட்டானா, நீ ஓகே சொன்னியா whatever அது கேட்டதுக்கு யாரு நான் சொன்னேன் அவன் பேர் சொல்லும்போது உங்க கிளாஸ்ல அப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்றா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்க கேட்டா ஆமாச்சா சுத்திக்கிட்டு இருந்தாப்பா, அந்த டோலியை பார்த்தா அந்த டோலி திருப்பி பார்க்கல விட்டேன். அடே அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாதாடா. ஆனா சீன் எடுத்துருமா போடுவானுங்க திவ்யா அப்படின்னு ஒண்ணும் இல்ல பாத்துருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பார்த்தா திருப்பி பார்த்துட்டா முடிஞ்சு. நீ அந்த பொண்ணு வேணா வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா கண்ணுல கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகேவா, இமேஜினேஷன்ல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ இனிமேல் அவளை பார்க்க கூடாது. அவளுக்கான சம்டைம்ஸ் அவளுக்கு ஒரு ஆள்லாம் இருக்கும். ஓகேவா, she will be having a whole new relationship. Okay, whole different relationship on her own. இவன் மண்டையில இவங்க கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த நீங்க சொன்னது கரெக்ட். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இஸ் நத்திங் பட் அ ஃபீலிங். உனக்கு வந்து நீ வந்து ஒருத்தங்களோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டி பேசி உனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ரிலேட் ஆகுதுன்னு நீ அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல. பார்த்த உடனே ஒருத்தங்களை எப்படி பிடிக்கும்? ஐ திங்க் அது வந்து பார்த்த உடனே எப்படி பிடிக்கும்னா லெட்ஸ் ஆல் பி ஆனஸ்ட், ஸ்கின் கலர் தான். அது வந்துட்டு நோ சுகர் கோட்டிங் இன் திஸ். ஆமா, நத்திங். இப்போ ஆல் இந்த டேபிள்ல உட்காந்துட்டாலே ஒன்லி ஆனஸ்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். கலர் தான். ஆமா, ஓகே, ஃபேர் கலர் பார்த்தா கலர் தான். அது வந்து பொண்ணுக்கும் அப்படிதான் பையனுக்கும் அப்படிதான். சில இடியட்ஸ் ஓகேவா, சில இடியட்ஸ் வந்து they'll have ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் தட் அதுவுமே வந்துட்டு ஒரு இடியசி தான். you fix yourself to this person, correct, and you search for that person in everyone. that's stupidity. அது எப்படி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகும்னு எனக்கும் புரியல. டேய் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டிடா இருந்தாலும் என் கனவு கன்னி மாதிரியே இருக்கா இவன் அப்படின்னு. ஐ ரிமெம்பர் என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல என் கூட இருக்கிற பொண்ணு, ஷீ இஸ் டார்க், ஃபுல்லா டார்க்கா இருப்பா. ஆனா ரொம்ப அழகு. ஆனா ரொம்ப அழகு கிடையாது, அவ அழகுதான். ஓகே, ஸ்கின் கலர் இஸ் டார்க் அவ்வளவுதான். மற்றபடி her features are so good, she is very good looking. ஆனா அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல she used to do a lot of things to make herself look a little கலரா தெரியணும்ட்டு. நான் வந்து கேட்பேன், நீ ரொம்ப அழகா இருக்க, நீ கலராகணும் அவசியமே இல்லை, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா, இல்ல அங்க பாரு இந்த வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எப்படி நடந்து போறாங்க பாரு, திமிரு பிடிச்ச மாதிரி நடந்து போறாங்க. ஏன் தெரியுமா, வெள்ளையா இருந்தா மட்டும்தான் பசங்க திரும்பி பாக்குறாங்க, இப்படி என்ன மாதிரி தான் யார் பாக்குறா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஜாயின் பண்ண டைம்ல ஆளுக்கு ஒரு பசங்களை சுத்திட்டு இருப்பாங்க. அதனால she used to say எல்லாரும் பாரு ஆளுக்கு ஜோடி சுத்திட்டு இருக்காங்க, எனக்கு எங்க ஜோடி அப்படி சொல்லிட்டு she used to அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொட்டுவா. பட் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து இட் சேஞ்ச் ஓவர் டைம். பட் அந்த டைம்ல இருந்த அந்த சின்ன ஏஜ்ல இருக்கிற அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்து இஸ் தேர், அண்ட் இட்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்கின் கலர். மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்கின் கலர் ஒன்று. இன்னொன்று வந்து சோஷியல் ப்ரெஷர். பிகாஸ் அந்த ஃப்ரெண்டு மாதிரி அந்த ஃப்ரெண்டு இஸ் மீ. ஓகேவா, ஐ மீன் ஐ வாஸ் லைக் தட். நான் வந்துட்டு நான்லாம் ஜிம்முக்கு போகிற ஆளே கிடையாதுங்க. நான்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு 3 வேளை, அதனால தான் பிரியாணி மேன் 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிற ஆள். என்னெல்லாம் வந்து ஜிம்முக்கு போக வச்சுட்டாங்க. என்னன்னா வந்துட்டு ஒரு டைம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஸ்லிம்மாக இருக்கிற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கைஸ் வித் சர்டன் பைக்ஸ் தான் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டு ஐ வாஸ் லைக், எனக்கு கல்யாணமே ஆகணும்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஐ கேன் டிரைவ் அ பைக், எனக்கு வேண்டாம் அது பிரச்சனை, ஐ ஜஸ்ட் காண்ட். அப்புறம் என்ன சொன்னாங்க, தாடி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், லாங் பியர்ட் அப்படின்ட்டு இருந்தாங்க. லாங் பியர்ட் அப்படின்னா தாடி வச்ச அத்தனை பேருக்குமே தெரியும் அது மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. நான் வந்து இந்த தாடியை ட்ரிம் பண்ணும்போது ஃபுல்லாக பிம்பிள்ஸ், எனக்கு சூடில் ஃபுல்லாக பிம்பிள்ஸ். ஹேர் ஃபேஸ் வாஷ் யாரும் கொப்பெல்லாம் வாங்கி தருவான் அப்படின்னு கேட்கலாம் போல தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணலாம், ஐ ஹேட் அ பியர்ட். பிகாஸ் நான் நிறைய வீடியோஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நல்லா தாடி வச்சிருக்கேன், நல்லா சூப்பராக இருக்குன்னு. நானும் சரி என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பியர்டுக்கு பண்ணேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, டேட் பார்டு வச்சிருக்கீங்களா, டேடு பார்டு அப்படின்னா என்னங்க, அடி வயிறுங்க, அடி வயிறு, டே அதை குறைக்க தான் நான் 2 வருஷமா ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன், அதுதாங்க வேணும்.
ஏன் சொல்றீங்க? லியோனார்டோ டிகாப்ரியோ பாத்திருக்கீங்கல்ல? ஆமா, அவர் பாடி எப்படி இருக்கு பாருங்க. பொண்ணுங்களா அவர் பாடி போல, பொண்ணுங்களா அவர் பாடி ஏன் போறாங்கன்னா அவர் லியோனார்டோ டிகாப்ரியோ. பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டுட்டு இருக்கிற பசங்களை, பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்க பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த பிரேமம் அந்த டைம் கடிச்சவக்கணும் பல்லு. ஏய் என்ன திடீர்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் இப்ப பிளாக் ஷர்ட் ஒயிட் வேஸ்ட். ஓ மை காட். என்னன்னா பிரேமம் ரிலீஸ் ஆன டைம்ல எங்க காலேஜ்ல சுத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா? லோயலால ஃபுல்லா பசங்க அப்படியே வேட்டி கட்டிட்டு அப்படியே தாடியெல்லாம் வச்சுட்டு முறுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. கட்டு கொச்சினுக்கு போறேன் நானு. எவ்ரிபடி வாஸ் நார்மல் பிகாஸ் தே நோ தட்ஸ் நிவின் பவுலி. அவன் வந்து இதுல இருக்கான். I was like, that's why we are losing to Kerala. ஓ, இதனால தான் நீங்க எல்லா பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ணிட்டு போறீங்க. ஓ யா ஓகே we understand. We try to copy. They are like, no, that's his style. Okay, we want to reinvent ourselves or whatever. So என்னன்னா they don't care about movies and how the people look. அவன் அங்க இருந்து இங்க வந்து ஒரு டீ கடை போட்டு செட்டில் ஆயிடும். ஆமா, உங்க பொண்ணுங்களும் உங்களை தான் சூஸ் பண்ணுதுங்க, எங்க பொண்ணுங்களும் உங்களை தான் சூஸ் பண்ணுதுங்க. So coming back to the thing, என்னன்னா what people have evolved from t-shirt, தாடி, dad bod, money, bike. இப்போ புது ட்ரெண்ட் இஸ் green card. I think அது green card அதெல்லாம் வந்து is coming because of social media. சோஷியல் மீடியால பாக்குறோம்ல. இப்போ நானே வந்து ஓபன் பண்ணா எவனாவது ஒருத்தர் லண்டன் போறான், ஒருத்தர் US போறான், படிக்க போறேன்றான், வேலை பார்க்க போறேன்றான். So now you are exposed to a bigger world and you see a lot of people going out of our country. உனக்கு வந்து இப்போ எனக்கு இப்படி இருந்தா தான் வேணும், ஃபாரின்ல படிச்ச பையன் தான் வேணும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. My ex-boyfriend, he's studying in US right now. I'll tell you why my ex-boyfriend went. This is the chance I can use. See, he was working in a company, okay? ஒரு டெலிவரி கம்பெனி இருக்குல்ல, ஒரு டெலிவரி கம்பெனில வர்க் பண்றதாப்ல. DHL. Yes. ஆமா. நிறைய இருக்கு. எப்படி கரெக்ட்டா DHL என்ன பாருங்க. He was working in the company, okay? அங்க வந்து நமக்கு தெரியும்ல, இட்ஸ் பேசிக்கலி லைக் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஜாப் இருக்கும். அண்ட் ஹி வாஸ் ஏர்னிங் லைக் 25-30 a month. ஹி வாஸ் ஏர்னிங் லெஸ் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு. ஒரு நாள் வந்து அவன் தங்கி இருந்த வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு 2-3 years வேலை பார்ப்பாங்க, கிளம்பி US போயிடுவாங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சோ, அவங்க என்ன வேணும்னு நினச்சாங்களோ தே வெண்ட். ஸோ நம்மளை சுற்றி இருந்த ஒன்று பண்ணோன்னே நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். கண்டிப்பா. ஹீ ஷோயிங் மீ அவனோட படித்த பொண்ணுங்க பசங்க எல்லாரையும் காமிச்சிட்டு, பாரு இந்த பொண்ணு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறா, இவ்வளோ சம்பளம் வாங்குறா, இதோ இவர் பாரு இங்கே வேலை செய்கிறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு. என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, எனக்கு இன்ஃபீரியராக இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நான் வந்து படிக்க போகிறேன். இப்போ இங்கே சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து ஒரு பொண்ணு அவனை பார்க்குற பொண்ணு நினைக்கும், பாரு அவன் அமெரிக்காவில் போய் படிக்கிறான் அப்படின்னு நினைக்கும். அவன் ஏன் அமெரிக்கா போகிறான்? அவன் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது வாழ்க்கையில் கூட தெரியாமல் அமெரிக்கா போகிறான். எக்ஸாக்ட்லி. திங் இஸ், நீங்க ஒருத்தர் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுனால ஃபாரினுக்கு போறாரு நீங்க இல்லையா? என்னோட கசின் ஒரு பொண்ணு வந்து வாட் ஷி டிட் வாஸ் ஷி வெண்ட் அப்ராட் டு ஸ்டடி MBA. ஐ வாஸ் லைக், வை த ஃபக் MBA அப்படின்னா ஷி வாஸ் லைக், இல்லை சும்மா இப்போ MBA படிச்சுட்டு வரப்போறேன். ஐ தாட் சரி கூல், ஓகே ஃபைன், ஷி வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், சரி லெட்ஸ் என்கரேஜ் ஹர் வாட்எவர். ஆனால் என்ன இவ பண்ணானா, she went there and she changed her whole identity as a NRI who's trying to figure out in the US all that shit, and she started motivating people. நீ போனது லோன்ல கிடையாது, உங்க ஒப்பே சேர்த்து வச்ச காசுல நீ போன, அங்க என்ன மோட்டிவேஷன் கொடுக்குற? you girls can do it அப்படின்னா that's not motivation. இன்னொரு girls $10,000 do it ன்றதா மோட்டிவேஷன். உன்னோட லெவலுக்கு கரெக்ட்டா? இங்க நம்ம கண்ட்ரில இருக்கிற நிறைய people, நானே I make videos in English because I want to reach a lot of people அப்படி சொல்லிட்டு I choose English as my medium and I want to cover a lot of people. நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிற எல்லாரும் தமிழ்ல தான் வீடியோ போடுவாங்க, ஏன்னா அங்க இருக்கிற எவனும் அவங்களுக்கு கண்டுக்க மாட்டான். ஏன் லாஸ்ட் வீடியோல இதான் சொன்னாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஐ லைக் கானா, ஓகேவா? நான் கானா பாட்டு பண்ணால் அதுக்கு இன்னொரு ஆடியன்ஸ் இருக்காங்க, கானா பற்றி பேசினா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் ஐ எம் நாட் டார்கெட்டிங் தோஸ் ஆடியன்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் சம்திங் விச் ஐ லைக். ஸோ சிமிலர் இன்ட்ரெஸ்ட் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பார்க்குறாங்க இவ்வளோ கும்பல் இருக்குது, எவ்வளோ வெள்ளக்காரன் இருக்கான், ஓகேவா? அவன் ஒர்க்கிங்னு பண்ணிக்கிட்டு இருக்கான், புதுசாக ஏதோ பண்ணுறான், இதுன்றான் அதுன்றான் ராப்புன்றான். இந்த காம்படிஷனுக்கு நம்ம போக முடியல. ஸோ வாட் ஷெல் வி டூ? நம்மள மாதிரி டெஸ்பரேட்டா இங்க தமிழ்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஊர்ல ட்ரெண்ட் ஆகிற ரீல்ஸ் வந்துட்டு அங்க பண்ணி போடுறது. கரெக்ட்.
you chose that life but you still want to be an Indian, come here. இடம் இருக்கு, இந்த டேபிள் இருக்கு, டேபிள் மேல உட்காருங்க. இடமா இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸா இல்ல. ஓகே, we are doing something which we found. ஓகேவா, we developed. ஓகேவா, இது வந்துட்டு நம்ம தான் நம்மளுக்கு பாஸ் பண்ணலாமே. you cannot do that. you can't do that there. அங்க நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க அப்பனானப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க. ஓகே, நீங்க அங்க போய் என்ன சொல்லுவீங்க? நான் வெள்ளைக்காரனோட காம்படிஷன் போக முடியாது. ஆமா, நீ வெள்ளைக்காரனோட போய் படுக்கையில பாதி இடம் படுக்கையில வாட்ச், you know, bedding half, what you guys sleep in the same bed, what a gross thing. and you can't make any kind of jokes there that would be relevant for them. ஆமா, நீ பண்ற ஜோக்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ்க்கு தான் ரெலவெண்டா இருக்கும். Exactly. நீ வந்து ஃபன் கண்டென்ட் பண்ணாலும் சரி, நீ டான்ஸ் ஆனாலும் சரி, நீ என்ன பண்ணாலுமே your audience is still in India and you still want to capture Indian people. இன்னொன்னு, இந்தியால ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஓகேவா அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம இவங்க எல்லாம் கனடா, ஜெர்மனி அங்க இங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. சரி சரி ஆண்டி, அதுக்கப்புறம் இல்லைங்க தமிழ் பெண்கள், ஆண்டி ஃபர்ஸ்ட் அழுகு நிறுத்திட்டு பேசுங்க, என்ன பிரச்சனை? தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பே. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஃபாரின்ல இருக்கேங்க, அந்த இந்த ஊர் சேஃப்ங்க அப்படின்ட்டு இப்ப எப்படி திருப்பிட்டாங்கன்னா, அங்க எனக்கு வாழ வந்து பயமா இருக்கு, அதனால நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னா, இட்ஸ் லைக் a huge insult to my state's police. நீ எங்க ஒரு ஊரை விட்டு நீ கமலாசன் கிடையாது. ஓகேவா, கரெக்டா? நீ கமலாசன் கிடையாது, சேஃபா ஃபீல் பண்ண, கிளம்புறேன். பார்த்தேன் இப்ப எப்படி வந்து இங்க இனிமேல் நான் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சு, நான் போட்டு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் பண்ணி கஷ்டம். என்ன பண்ணலாம்? ஃபாரினர்ஸ் தான் டார்கெட். அங்க ஐ வில் பி வெரி ஆனஸ்ட், அங்க தமிழ் பீப்புள வந்துட்டு அவ்வளவு என்கரேஜ் பண்ணுவாங்க தமிழ் பீப்புளே. ஓகேவா, அங்க போய் நீ தமிழ்ல ரீல்ஸ் போட்டு உன் டார்கெட் ஆடியன்ஸை வந்துட்டு தமிழ்நாட்டுல வைக்கிறது. நீ தமிழ்நாட்டுல வந்து ரீல்ஸ் போடலாங்க, ரீல்ஸ் போடாமலே இருக்கலாம். people who left from here or Sri Lanka for survival or அகதிகளா போனவங்க, ரெஃப்யூஜிஸா போனவங்க கம்ப்ளீட்டா வேற. ஓகே, they deserve that life. But fucking you went to study MBA. உனக்கு என்ன இந்த மாதிரி உடனே என்னன்னா இன்னும் அது போடுவாங்க தெரியுமா? girls when they are here, my life my rules, born இது, after they reach there அந்த பின் போட்டு கனடா. ஐயோ கடவுளே. இதுல என்னன்னா, again about the problem thing, have you ever seen women who are abroad be so bothered about women who are in India? like what? கேரளால வந்துட்டு ஒரு யானை இறந்து போயிடுச்சு தெரியுமா? few years back. அந்த ஃபென்ஸ்ல வந்து இது ஃபென்ஸ்ல வந்து அது இது வச்சு ஷாக் அடிச்ச பாம்பு அடிச்சு. ஆமா ஆமா, the elephant was pregnant. Yeah, people who were staying abroad were so bothered. எனக்கு அங்க யாரை பார்த்தா எங்க அம்மா ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இரு யானையை பார்த்தா உங்க அம்மா ஞாபகம் வருதா? இந்த ஜோக்க நான் அடிச்சா ஃபேட் ஷேமிங்ன்றீங்க, அந்த மாதிரி அடிச்சா ஓகே, உனக்கு இப்பதான் புரியுதா? அந்த யானையை பார்த்தா எங்க அம்மா ஞாபகம் வருதுன்றாங்க. idiots. So yeah, அவங்க வந்து they can do whatever they want. நீ ரீல்ஸ் போடு, you do whatever, you go abroad, you have money, நீங்க என்ன வேணா பண்ணலாம். we can't say what you can do, you can't do. ஆனா when it comes to a point where you have the money, you have the privilege அப்படின்றப்போ, there's another side of the world where nothing of that exists. Okay, அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு வந்து okay, I know what I want to pursue, but I can't pursue it because I don't have the privilege. பட் அந்த ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்துச்சு, இவங்களுக்கு இல்லைன்றதையாவது ரியலைஸ் பண்ணலாம். அதை பண்ண மாட்டாங்க. வித் ஆல் தி ப்ரிவிலேஜ் they'll try to build a brand identity, they'll do a lot of reels and they'll try to gain audience and all. நம்ம இதை பத்தி பேசினா நீ பொறாமையில பேசுற, ஆமா என்கிட்ட அந்த ப்ரிவிலேஜ் இல்ல, உன்கிட்ட இருக்குன்றதை நீ அக்னாலேஜ் பண்றது இல்ல அப்படின்னா, அதாவது எனக்கு இருக்க உனக்கு இல்லைன்றதை நீ அக்னாலேஜ் பண்றது இல்ல அப்படின்னா கேட்க தான் செய்வாங்க. ஆமா ஆமா, there's nothing wrong about stating the facts that you have this, we don't have this. There's no difference between you and me except money. ஆமா ஆமா, privilege அப்படின்றது வந்துட்டு it's a social mistake அப்படின்வாங்க. Okay, because everybody should have the same privilege, everybody should have the same resource. இது எல்லாருக்குமே வந்து சமமா போகலனா it's a social mistake. Okay, சொசைட்டியோட மிஸ்டேக் தான்.
பட் டெல்லிங் தட் ஹே சொசைட்டி வாஸ் குட் டு மீ அப்படின்றது வந்து தட்ஸ் நாட் ஃபக்கிங் ஃப்ளெக்ஸிங். யுவர் டேட் வாஸ் ரிச், தட்ஸ் இட். ஓகேவா? நீங்கள்லாம் அவ்வளவுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். உங்கள் அப்பா கிட்ட காசு இருக்கு, உன்கிட்ட காசு இல்லை. ஓகேவா? இன்னொன்று, நீ லோன் போடலை. ஓகேவா? உங்கள் அப்பா சேவிங்ஸில் தான் வந்துட்டு அங்கே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் ஃபீல்ஸ் ஸோ குட். இப்போ வந்துட்டு ஒரு சர்டன் பிளேஸை பார்த்தா சில பேருக்கு அழுகு மட்டும்தான் வரும். ஓகேவா? சில பேருக்கு வந்துட்டு they'll be like they'll think of the good part. ஓகேவா? ஹார்ட் பிரேக்லேயே they'll think of the good part. Let's say someone is there, breakup ஆயிடுச்சு, பட் ஏன் பிரேக்கப் ஆச்சு, வாட் ஹேப்பன், இந்த பர்சன்னால நான் எவ்வளோ எமோஷனலாக அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றது தெரியாமல் ஓகே ஆயிடுச்சு, நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகிறேன் சொல்லிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் போனால் நீ இங்கேருந்து ரிசீவ் பண்ண அந்த தப்பான விஷயங்கள், உனக்குள்ள மர்ஜான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். சி, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பிரேக் வந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம் வந்துட்டு he or she is not at all open about their own emotions. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட they are not aware about their own emotions. ஆனால் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் த்ரூ அண்ட் அது கோ த்ரூ பண்ணுறப்போ they learn நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அடுத்த ரிலேஷன்ஷிப் போகிறப்ப நான் என்ன கவனிக்கணும், அதெல்லாமே இருக்கும் பாருங்க. அதுதான் வந்து ஐ திங்க் இஸ் வெரி ஹெல்த்தி. But isn't that a toxic trait? இப்போ வந்துட்டு not all fingers are the same. But do you think that என்ன சொல்றது, முந்தின ரிலேஷன்ஷிப்ல இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன் அண்ட் அடுத்த ரிலேஷன்ஷிப்ல நான் உஷாரா இருக்கணும்ட்டு அந்த பர்சன் வந்து they start noticing every nook and corner of it. You know, it turns out அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. That's wrong first of all. But அந்த மாதிரி வந்து நீ கம்பேர் பண்றப்போ பழைய ரிலேஷன்ஷிப்புக்கும் But they do இல்ல. they do. நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் இல்ல சொல்ல. But when you compare old relationship and new relationship, நீ பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டுக்குமே சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 விஷயத்துல எந்த விஷயம் என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். உன்னை அஃபெக்ட் பண்ணாத விஷயத்த வந்து நீ கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. அவனுக்கு புல்லட் பிடிச்சிருந்தது, இவனுக்கு புல்லட் பிடிச்சிருந்ததுன்னா உன்னை எந்த விதத்தில் அதை அஃபெக்ட் பண்ணுது, எந்த விதத்துலையும் இல்லை. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இன்கேஸ் யோர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வாஸ் வெரி டாக்ஸிக் அபவுட் யூ டாக்கிங் டு அதர் மென், he is also the same way, it is affecting you. அத நீ கன்சிடர் பண்றது தப்பு இல்ல. நம்மள அஃபெக்ட் பண்ணாத விஷயம், அவன் தாடி வச்சிருக்கான் இவன் தாடி வச்சிருக்கான், அது உன்னை என்ன அஃபெக்ட் பண்ணுது, ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். அந்த சிமிலாரிட்டிஸ் that's wrong, that's not the right way to compare. பட் அப்படி சிமிலாரிட்டிஸ் பாக்குறப்போ என்ன ஏது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அஃபெக்ட் பண்ணாத விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது அதேதான். பட் பாய்ஸ் don't give a fuck. ஓகே, ஹைபோதெட்டிக்கலி ஒரு பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாளே அந்த பொண்ணோட ட்வின் சிஸ்டர் வந்துட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க, இல்லை இது இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறாங்க அப்படின்னா தீஸ் கைஸ் வித்தவுட் ஸ்கிப் ஆஃப் த பீட் ஆஃப் த ஹார்ட் they'll respond to it. இன்னொன்று, கண்ணாடி போட்ட பொண்ணுங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சில பேர். அதாவது டாக்ஸிக்காக கூட இருங்க, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா ஓ மை காட் என் ஹார்ட்டை கொடுக்குறேங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியலடா. இது வந்து பசங்க பொண்ணுங்கன்னு இல்லை, ஜென்ரலாகவே ஆஸ் ஹியூமன் சம் பீப்புள் ஆர் லைக் திஸ் கம்பேர் பண்ணுறாங்க, சம் பீப்புள் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் கேர்ள்ஸ் வில் ஃபால் ஃபார் த ராங் கை. ஓகே, சிலர் வந்து அதுலேருந்து லேர்ன் பண்ணிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப் போகிறப்ப சரி ரைட்டான பர்சனை சூஸ் பண்ணணும் சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. மற்ற பொண்ணு, சில பொண்ணு வந்து அப்படிலாம் கிடையாது, முன்னாடி எந்த தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு தான் மறுபடியும் பண்ணுவாங்க. the wrong guy again. ஆமா. So it's not depends on gender. From the septic tank to the Kuvam river. Yes, இது இன்னொன்று என்னன்னா this is a very important thing, the way people around us handle our breakup. Yeah, that's a very important thing to discuss. ஏன்னா see, again, my mom is a very progressive person. Okay, she's a very sweet person, she's very progressive, but the way she handled my breakup, அது வந்துட்டு எப்படி சொல்றதுனே தெரியல, because it was very bad. Oh, okay. It was bad. It was bad. The way she handled it was very bad. Okay. நான் என் ரூம்ல தனியா உட்காந்து குன்ஃபாயா குன் கேட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நானே வந்துட்டு ரன்பீருக்கு அப்புறம் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பேன். Literally in tears I'll be, okay va, because that I think that works for me, okay va. இப்போ கூட ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா அந்த வந்தாங்க ஒரு நாள் பார்த்துட்டாங்க நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத. she came and she was like, why are you crying? I said, because you know this thing happened and see I thought I will have a
I'll have a life with this girl, because it went till marriage and it came it was called off. So you think about all these things, and கனவு கோட்டை கட்டறதுல வந்துட்டு பசங்க தான் பெஸ்ட். Okay, okay. So I was trying to explain to my mom that, see, this is what happened, blah 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 and all that. She said with a straight face, சரி அதெல்லாம் விடு, அடுத்த வீடியோ போட ஆரம்பிங்க. அந்த ஒரு இதை வந்துட்டு எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, this is how I handled my breakups, my heartbreaks. This is how I dealt with this. எனக்கு வந்துட்டு இது மாதிரி நடந்துச்சு, my husband did this. So what I did was I went to a job. Okay, I focused on something else. I didn't focus on the heartbreak. I was like, no, I have to go through this. Yeah. But I think I went through it. Okay, with not having the support of the family. That's a very hard thing. Yeah. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னா இது எனக்கு என்ன அதுக்கு தான் வந்துட்டு அந்த ஃபைன் லைன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் வந்து தெரப்பி கொடுக்கும். Yeah, correct. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா, மச்சான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வா சரக்கு அடிப்போம். ஆமா. அதுவும் சொல்யூஷன் இல்லடா, இருடா நான் போடுடா, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மச்சான், ஐ அம் கோயிங் ஆன் a ஜர்னியா பாண்டிக்கு போறியா மச்சான், அத ஜர்னிக்கு போனானா அப்படினா அதுவும் சொல்யூஷன் கிடையாது. அவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அதான் சொல்யூஷன். ஓகேவா? இவங்க யாருமே ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ வந்துட்டு அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கு தெரியல, பிகாஸ் தட்ஸ் ஹவ் தே டெல்ட் வித் இட். பட் we need something different இல்லையா? அவங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் பீப்புள்ஸ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இட். இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வே யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்ததுனால தே திங்க் இட் ஒர்க்ஸ். அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு, ஸோ தே திங்க் இட் ஒர்க்ஸ். பட் நமக்கு அது ஒர்க் ஆகாதுன்றது அவங்களுக்கு புரியறதில்ல. some of my friends are very easy when it comes to breakup. அவங்க அதுக்கப்புறம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்களோ இல்லையோ, பட் when it comes to breakup it's so easy for them. They don't even cry, tears விட மாட்டாங்க. பீப்புளுக்காக அழவே கூடாதுப்பா, போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they'll go. பட் நான் அப்படி கிடையாது. I'll cry for people a lot, யாராக இருந்தாலும். So it's just their way of handling it and my way of handling it. அப்போ நான் what I used to think when all this happened is, சரி நான் தான் ஏதோ ப்ராப்ளம் போல, ஏன்னா வந்து நான் ஏன் இவ்வளோ அழுவுறேன், இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் கிட்ட ஏதோ பிரச்சனை அப்படின்னு நான் நினைப்பேன். பட் நான் தெரப்பி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் தட் இட்ஸ் தி மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் வே டு ஹேண்டில் பிரேக்கப்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பெயின். ஆமா அது பட் பேரண்ட்ஸோட வேலை தானே. பட் they don't know ல. பட் இப்போ எல்லாத்தையுமே நம்ம they don't knowனா when will they? You teach them. ஓகே, நம்ம வந்து என்னோட அம்மாவுக்கு இது தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வி ட்ரை டு டீச் தெம். திஸ் இஸ் வாட் ஐ டூ. எங்கள் அம்மா ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ட்ரை டு டீச் ஹர். நான் எங்கள் அம்மா வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் இதுக்கு அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ எக்ஸ்பிளைன் ஹர் வை ஐம் க்ரையிங். ஓகே, சில விஷயங்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்க, சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது. இல்லைம்மா அப்போல்லாம் இல்லை, நீ இது பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. தட்ஸ் வேர் தே ஸ்டாண்ட். நம்ம சொல்லியும் அவங்களுக்கு அது புரியலன்றப்போ தட்ஸ் வேர் தே ஸ்டாண்ட். அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைன்னா கூட இப்படிதான் சொல்ல முடியும். ஒரு அடல்ட் கிட்ட போயிட்டு இது இப்படிதான் அதுதான் நம்மள அவங்க குழந்தையா பார்த்துட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணும்போது தே ஃபீல் லைக் நான் தான் இதெல்லாம் ஒன்று சொல்லி தந்தேன், ஹவு கேன் யூ டெல் திஸ் டு மீ அப்படின்ற மாதிரி. பட் தே ஷுட் பி டூயிங் தட் இல்லையா? அது ஐ டோன்ட் திங்க் நம்ம மட்டும் இல்லை, பாதி ஃபேமிலிஸ் அப்படி தான் இருக்காங்க. அது என்ன இவங்க மென்டாலிட்டி புரிஞ்சிக்கவே முடியல. பொண்ணுங்களுக்குலாம் அழுவாங்களா அப்படின்வாங்க. சரி, பொண்ணுங்களுக்குலாம் அழுவ மாட்டாங்க, வேறு எதுக்கு அழுவாங்க? You cry for something which you dreamt about and you couldn't have. Yeah. Okay, this is a very huge thing. But what I would say is, again, உங்களை மாதிரி தான் எங்கள் வீட்லையும். ஓகேவா, நான் வந்து I have to make content online, I have to do ads, I have to do campaigns for my family or for my house to function. So if you see it from her perspective, if you funk down, okay, அவங்க என்ன சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நான், if Rabi funks down, he won't work, he won't earn. What if he drains into this? So to change your mindset, வெளிவான்ற மாதிரி அது அவங்க சொல்கிற விதம் தான் வேறு மாதிரி இருக்கு. ஓகேவா, இதை எனக்கு சொன்னதே தெரப்பி தான். எங்கள் அம்மா எனக்கு கடுப்பு ஏற்றுறாங்க. என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா? நீ உங்கள் அம்மா சண்டை போடும்போது, இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போனேன், சண்டை போடுறாங்க மேடம், முடியல. சரி, எனக்கு ஒரு வாட்டி சண்டை போடும்போது எனக்கு நீ ஒரு ரெக்கார்டிங் பண்ண. ஓகேவா, லாஸ்ட்டாக நாங்கள் போட்ட ஒரு 4-5 சண்டை அப்போ வந்துட்டு ஃபோனை தான் கையில் வச்சு தான் பேசுவேன். ரொம்ப ஓவரா பண்ணுற சொல்லு, பேசு நான் இப்பெல்லாம் பண்ணுறத பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது? நான் எடுத்துட்டு சரிண்ணா, நாட் லிட்ரலி, பட் ஃபோனை கையில் வச்சு தான் சண்டை போட்டுட்டு வந்தேன். அண்ட் ஷீ ஹர்ட் த ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஷி வாஸ் லைக், யுவர் மாம் இஸ் ட்ரைங் டு டெல் யூ சம்திங்.
அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் தெரியல. they whatever they do they have the best interest. ஆனா அது எப்படி சொல்றது உங்களுக்கு தெரியாதுதான். யூ கேன் அதான் சொல்ல நீங்கள் வந்து ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அம்மா நீ இப்படி சொல்லுமா எனக்கு, இல்லை நீ வந்து உனக்கு இது பிடிக்கலன்னா நீ இது இப்படி கம்யூனிகேட் பண்ண, நீ எதுக்கு இப்படி சண்டை போடுற அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து அவங்க அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், there's nothing we can do. She thinks that this is how I come out of it. But she's very she is harsh in her words. கண்ணீரை தொடக்கி விடுங்க, பாட்டு முடியும் உனக்கு, அடுத்ததுக்கு இது கோஜா மேல கோஜா இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க, அதான் வீடியோ பண்ணா. I think it worked in a way that I think I became funnier after my breakup because you know அது எப்படி சொல்றது, நான் like fuck this, I can do whatever shit I want. இதே ஹேண்டில் பண்ணிட்டேன், நான் வேணாம் ஜோக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது என்னால அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று, we always seek out to our parents and friends for validation when we know that they won't give. Correct. ஆமா. See, அவங்க வந்து வேலிடேஷன் வந்து they give it in their own way. And அடல்ட்ஸா இருக்கிறப்போ அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நீ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணாதான் வேலிடேட் பண்ணுவாங்க. நீ உனக்கு வேணுன்றதை பண்ணிட்டு அவங்ககிட்ட போயிட்டு வேலிடேட் பண்ணினா பண்ண மாட்டாங்க. ஆமா. இவன் இருக்கான்ல தினேஷ், அவன் வந்துட்டு நேற்று எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டுமா நான் வந்து ஜேர்னலிசம் படிச்சு ஜேர்னலிஸ்டாக போகிறேன், வேலையே பாடுறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க, எரிச்சலாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு தெரியாத அவங்க அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்கள பொறுத்த ஜேர்னலிசம்னா ஃபோட்டோகிராஃபர், அவங்களுக்கு அவ்வளவுதான் நாலேஜே. ஃபோட்டோகிராஃபர் இல்லாட்டி வந்துட்டு ஒரு மேகசின் நடுப்பக்கம் எழுதுறவன், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தாட். they have not seen a successful journalist. They would have come across people but they wouldn't have, you know, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, ஓகேவா? இவ்வளவு எங்க அம்மாட்ட ஜெஃப் பேசோஸை பத்தி 1/2 மணி நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் இது பண்ணிட்டாரு பாருமா, அது பண்ணிட்டாரு பாருமா, அது பண்ணிட்டாரு. கடைசியில் ஜெஃப் பேசோஸ்னா யாரு? But when you start comparing traumas, our parents had it worse. Yeah. ஓகேவா? we can அது ஒத்து. See, அது வந்து because I come from ஒரு பயங்கரமான ஒரு கிராமம். Okay, it's a village. I come from village, so I know how a lot of mothers treat their girls. இப்போ எங்க அம்மா வந்து she's way forward than everyone else in my village. She is open with breakup. இப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து if someone in my village sees it, they have a different perspective of it. அதையுமே எங்க அம்மா டீல் பண்றாங்க. ஓகே, ஷீ இஸ் லைக் என் பொண்ணு பண்றது கரெக்ட்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஷீ இஸ் டீலிங் வித் இட். அண்ட் I'm very happy that I got a mother like this because நான் எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிறனோ என் கூடவே கீப் அப் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பிகாஸ் இனிஷியலி when I started talking about breakup, she was a bit hesitant, but she got used to it. She came there. அதே மாதிரி whatever I do as part of my work or as part of my personal life, she knows it and she supports it. And நீங்க சொன்னீங்களா அம்மா, உங்க அம்மா வந்து நான் சோகமா இருந்தா போய் வேலை செய்யன்னு சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு. My mother, that's how your amma's way of doing it. But my mother would say, நிதிகா வாழ்க்கையில நிம்மதி தான் நிதிகா முக்கியம், ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணாத, நீ சரியாகிற வரைக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பயங்கர ஒரு அந்த ஹஸ்லிங் அந்த மோட்ல இருக்கிறவங்க காலையில எந்திரிச்சு நேரத்துல தூங்குற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. என்னால ஒரே ஒரு ஜாப் மட்டும் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. ஐ யூஸ் டு டேக் சோ மச் ஆன் மை பிளேட், பயங்கர பிஸியா வச்சுப்பேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணாத, ஃப்ரீயா இரு, நிம்மதியா இரு, எதையும் போட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஷீ யூஸ் டு ஹேண்டில். அண்ட் வாட் எவர் இட் இஸ் தட் ஐம் டூயிங், வாட் எவர் எல்ஸ் ஐம் டூயிங், ஷீ இஸ் ட்ரைங் டு பி ஃபார்வர்ட் வித் இட். அதே மாதிரி பொலிட்டிக்கல் வியூஸ் ஆகட்டும், இல்லை வந்து பொலிட்டிக்கல் வியூஸ் யூஸ்வலாக என் தம்பிக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கிளாஷ் ஆகும். அண்ட் ஃபெமினிஸ்டிக் வியூஸ் ஆகட்டும், என்ன ஆனாலும் சரி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா ஷீஸ் ட்ரைங் டு கீப் அப் வித் இட். அது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அது ஒரு விஷயம். அப்போவுமே வந்து ஆனால் அவங்களோட வேர்ல்ட் வியூ டிஃப்ரெண்ட் தான். இப்போ நான் என் பிரேக்கப்பை எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஹர் வே ஆஃப் ஹேண்டிலிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்தப்போ, இத்தனைக்கும் மை மதர் இஸ் வெரி இன்னசென்ட். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, வெளி உலகமே தெரியாது. அம்மா ஊரை தாண்டி வெளியில போனதே கிடையாது. தட்ஸ் ஹவ் ஷி க்ரூ அப். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஹஸ்பண்ட் இஸ் நாட் குட், ஷீ இஸ் லெஃப்ட் அலோன் வித் 2 kids. அந்த மாதிரி டைம்ல ஷி வென்ட் டு ஒர்க், ஷி ஒர்க்
வெரி கரேஜஸ் இல்லை. ஸோ அவங்களோட வியூ எப்படி இருக்கும்னா என்ன நடந்தாலும் நம்ம வந்து அப்படி தோண்டு போகக்கூடாது, அடுத்து வரணும். என்னோட வியூ எப்படி இருக்கும்னா அந்த தோண்டு போகிற டைமை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதில் எந்த தப்பும் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன கிளாஸ் வரும். பட் ஸ்டில் ஷி அலோஸ் மீ டு டூ வாட் எவர் ஐ வாண்ட். நான் பார்க்குற நிறைய பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பொண்ணு வந்து இன்கேஸ் ஷி சேஸ் நீ போகிற இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன் இதை, போகிற இடத்துல பையன் அப்படி இப்படி இருந்தால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ வந்து ஐ ஹவ் சீன் பீப்புள் ஆண்டிஸ் எல்லாருமே அட்ஜஸ்டிங் ஃபார் தேர் ஹஸ்பண்ட் இன் real life. I've seen aunties, I've seen girls getting married and says பரவாயில்ல இது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா if they come back to அம்மா வீடு they don't respect the women and they don't take them in. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்ட, நீ அங்க போ, அதுதான் உன் வீடு, திரும்பி வராத அப்படின்பாங்க. I would say if we had இப்ப நம்ம அம்மாக்களுக்கு அவங்க அம்மா வீட்ல இருந்து ஒரு சின்ன சப்போர்ட் இருந்திருந்ததுன்னா that's the most luckiest. 100%. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் the way she dealt was the best way because it worked. But we have fucking social media. We see this fucking face everywhere. People ask us என்னாச்சு, அதுவா இதுவா லொட்டா லொசுக்கான். பட் அவங்க டைம்ல வந்துட்டு அகைன் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். பிரேக்கப் ஆனாலும் அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரிய போகுது இந்த விஷயம். அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும், தட்ஸ் இட். ஓகேவா, பீப்புள் டோன்ட் டெல் இட் அவுட். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பெரிய அறிவு மாதிரி வந்துட்டு பேர் என்ன 1 week anniversary அப்படின்னு ஃபோட்டோ போடுறோம். ஆகுது இல்லை, அந்த திங்ஸ்லாம் நானும் பண்ணியிருக்கேன். பிரேக்கப் ஆனிவர்சரி இல்லை 1 week, அதாவது கமிட்டட். ஆமாம் 1 week anniversary, 1 month anniversary, 1 year, மை லாப்ஸ்டர். இந்த மை லாப்ஸ்டர்லாம் நான் பண்ண வேலை. ஸோ தட் இஸ் ஆன்லைன். வி ஆல்வேஸ் ஃபர்கெட் திஸ் திங். If it goes online, it will never die. Okay, if it goes offline, it will die somewhere. Okay, ஒருத்தங்க it will go. Online க்கு போய்ட்டா there's no coming back. ஆமா. Okay va, and I think again I want to be very clear. Our parents care about us, but they think the methods they use worked for them and it will work for us also. And whatever they do, it's for the best interest. But அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது. Same with friends இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல. ஒருத்தன் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவான், ஒருத்தன் வந்து அவங்க வே ஆஃப் ஹேண்டில் இருக்கும். அவன் வந்து நம்ம ஐ திங்க் இப்போ நான் வந்து என்கிட்ட ஒருத்தங்க பிரேக்கப் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹவ் ஐ அட்வைஸ் தெம் ஆர் வாட் ஐ சஜஸ்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஆனால் என்ன மாதிரி ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணாத ஒரு பர்சன் வந்து வேற ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, உன்னோட ஹார்ட் பிரேக்கப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் ஹார்ட் பிரேக் எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவங்க கிட்ட நீ கேட்கறது வந்து நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், அது வந்து அதான் அகேன் ஒன்று கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இல்லை பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். இவ்வளோதான் இது. எனக்குலாம் உண்மையாக சொல்ல போனால் ஐ என்ஜாய் த பெயின். பீப்புள் ஹூ என்ஜாய் பெயின் ஆர் த பீப்புள் ஹூ வுட் ஹவ் டன் சம்திங் அவுட் ஆஃப் தட் பெயின். இப்போ எனக்கே வந்து என்னோட ஹார்ட் பிரேக் நடந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் பெயின். அந்த பெயினை பேஸ் பண்ணி ஐ கிரியேட்டட் கான்டென்ட், ஐ வாஸ் ரிலேட்டபிள் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். எல்லாமே நடந்துச்சா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எனக்கு அது போயிடுச்சு. அது இட்ஸ் இன் த பாஸ்ட். இப்போ என் லைஃப்ல வந்து இன்னொரு பெயின் தேவைப்படுது for me to move forward. அதேதான் 100%. and you are sitting in a place which is a result of a pain. Yes. Please do subscribe guys. So when you use your pain to move forward, எப்பெல்லாம் நம்ம ஸ்டக் ஆவறோமோ அப்பெல்லாம் எங்க அந்த பெயின் வந்து என்ன அடிக்குமா, நான் கொஞ்சம் முன்னாடி போறேன்டா. I'm so glad that you said this. I'm stuck. I didn't expect this answer. I'm stuck because I do exactly that. நான் வந்து பழைய மெசேஜ்லாம் நான் வச்சிருக்கேன். ஓகேவா, அந்த இதெல்லாம் போட்டு பார்ப்பேன். வேணும்னே அது நான் போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ. ஓகேவா, அது தேவையே கிடையாது. இந்த டைம்ல அது நெசசரியே கிடையாது. மை தெரபிஸ்ட் ஷீல் பி நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி போடுவேன் சம்திங். ஓகேவா, பீப்புள் டூ திஸ் திங், ஷீல் பி லைக் நோ, பெரிய கேப்ஸ்ல நோ அப்படின்வாங்க. அண்ட் ஷீ ஹேஸ் சென்ட் மீ அ பிளேலிஸ்ட். ஓகேவா, ஆல் மோட்டிவேஷன் சாங்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எதிர்த்தினில் எதிரி அப்படின்னு போகும். இட் வில் எண்ட் டு ஒரே நாளில் முடியும். ஓகேவா, in some way people say that Yuvan is a drug dealer. No, he's a therapist and he's a drug dealer who gives you depression medication. ஓகேவா,
அது வந்து நான் எனக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மியூசிக் டைரக்டருமே you listen to them or you listen to a certain type of music and you feel sad, you feel motivated, whatever, it's a pill to a different emotion. நான் சொல்றது புரியுதா? எப்படி அந்த லைன் புரியுதுல? இப்போ பிரதீப் குமார் சாங்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா it will be like fuck, he knows exactly how I loved her. முகம் பார்த்து நீ முகம் கரெக்ட் தாங்க, நீ கவிதை மாதிரி விட்டு போயிட்டா. But when you listen to Yuvan's songs, okay, I understand where you're coming from. Okay, ஆமா, போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், ஆமா, வந்தவை போனவை ஆமாங்க, அவன் போயிட்டா. எனக்கு இப்போ you can place this to anything. You business, உங்க business fuck up ஆச்சுன்னா போர்க்களத்தில் பிறந்து விட்டோம். Again, it happens. நான் சொல்றது புரியுதா? When you go to வேற யார் இருக்கா இந்த மாதிரி, ஹாரிஸ் எடுத்துக்கோங்க. ஹாரிஸ் எடுத்துக்கோங்க. என்னன்னா ஹாரிஸ் இஸ் a person like முடிஞ்சிருச்சுங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, சரி வா லவ் பண்ணுவோமா, ஏங்க வேண்டாங்க, நான் வாணி நான் அஞ்சலை போட்டேன், நானே தான் அனல் மேலே பண்ணி துளி போட்டேன், வா போலாம் அப்படி. சரி போ, கூப்பிடுறாரு, திருப்பி முதல்ல வா, திருப்பி முதல்ல யுவன் வா, பிரதீப் குமார் வா, திருப்பி ஹாரிஸ் ராஜ் வா. See, you enjoy songs that are relatable to you. நம்ம breakup songs or motivational songs or whatever it is. But I think for me, we do enjoy poetry and songs and music because at ஒரு சைடில் வந்து if you take movies and songs வச்சுக்கோங்களேன், movies show you things that 99.9% never happens in life. ஆமா. ஸோ உனக்கு வந்து அது நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி பார்க்கறது ஜாலியாக இருக்கு. ஆன் தி அதர் சைட் மியூசிக் வந்து உனக்கு நடந்த விஷயங்களை எஸ்பெஷலி லிரிக்ஸ் எல்லாம் வந்து இஃப் யூஆர் ஏபிள் டு ரிலேட், ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட ரிலேட் பண்ணி முடிகிறப்போ என் வலியை ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்றது. ஏன்னா இது வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், வென் யூ ரொம்ப ஜென்ரலாக நீ போடுற கான்டென்ட்டுக்கும் நீ அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதை போடுற கான்டென்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு. ஸோ வென் சம்மன் புட்ஸ் மியூசிக் ஆர் லிரிக்ஸ் அந்த மாதிரி நம்ம இருந்த இடத்துல தான் அவனும் இருந்தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா we relate to it. I wanted to experience the pain. That's why this podcast exists. Yes, and I do the same thing. My pain is over. As in over na என்னோட heartbreak was over. It's almost 2 years. அதுல இருந்து வந்தாச்சு. அதுல இருந்து நான் 2021 yes. Hey 2021. Past வந்து it's over 2021 and அதுல முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து என்னென்னலாம் புளிஞ்சு நான் எடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து முன்னாடி போகணும் அப்படின்றப்போ எனக்கு வந்து something has to push me forward அப்படின்ற மாதிரி. and நான் திரும்பி பார்க்குறப்போ என்ன எது புஷ் பண்ணுச்சு, ஓகே இதுதான் புஷ் பண்ணுச்சு, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் மறுபடியும் நடந்தால் மேபி நான் மறுபடியும் முன்னாடி போகணும் அப்படின்னு. அதனால வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் நானே அந்த மாதிரி விஷயங்களை தேடி போறேனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். Oh my god, it's like talking to a mirror. Exactly. எனக்கு see the whole point why I wanted to make this podcast என்ன சொல்றது so adamant because I spoke to you ஒரு 1.5 months back, remember that I'm going to make this, and we've been trying to make this for the past 1.5 months. Something will fuck up, something will, but enna every time this thing fucks up, my shooting naanga shooting spot ku povom, thirin current poirum, battery irukadu, whatever, engala mock shoot edukka mudiyala. That was a very bad situation. Okay, everybody thought, but we have all the things. I have a fucking green man, I can do all these things, but nothing was enna solradhu getting into place. I thought I should go back. I need her, but in a different way. Okay, if she could come again and talk to me, move with me for another 1 year and break up again, you can never stop Biryani Man at all. I will be fucking unstoppable. Because I heard Madan Gauri also say the same thing. His breakup made him the person who he is now, with the push. But people deal with certain things in a certain way. Okay, நம்ம இது ஈஸியா சொல்றோம். Okay, we need another set of trauma to deal with this entire. And I redesigned the whole thing because remember the topic was different இதுக்கு முன்னாடி. நம்ம heart breaks பத்தி பேசறதே இல்ல. We were supposed to be talking about something else. So I thought no, let me do this so that people who are watching this will learn that two people are talking about heartbreaks.
who have experienced this and who are working the shit out of it, from it, milking it, and doing something urupadiya. You know, and when I change the whole perspective as to I'm going to talk about my traumas, okay, everywhere, ஒரு டாபிக்ல ஒரு trauma இருக்கு, let me do this, let me tell people a part of me அப்படினும்போது you won't believe everything fell into place. You know, it's like எங்கயோ ஒரு ஓரத்துல வந்துட்டு you told me that I'm worthless, now watch me do this. Yes, correct. Somewhere whenever someone leaves you, you feel worthless, and other வந்து I'm not worthless, I'm worth it அப்படினு காமிக்கிறதுக்கு we do it. And I think that's we are worth it and we're doing it. See, you see, நீங்க வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, whenever breakup happens, ரெண்டு பீப்புள்ல ஒரே ஒரு பர்சன் தான் அவங்க இருந்த இடத்துல இருந்து முன்னாடி மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. ஆமா, அப்படி மூவ் ஆகுறவங்க தான் felt the pain, the person was true, they felt the pain, they felt worthless and they're moving forward. Exactly. இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா they would அவங்களோட லைஃப் அப்படியே தான் இருக்கும். பெருசா அவங்க எதுவும் வந்து இந்த பிரேக்கப்னால நான் இப்படி பண்ண போறேன் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. Because you don't give a shit. You watch it in movies and all, this guy will be like, hey, பேரனா இந்த பொண்ணுங்களே இப்படி தான், guys will be so stuck, the girls will move forward. I think that's what everybody should do. Yeah. Fucking move forward. That's it. ஏன் இங்க இருக்க போற? டயர் பஞ்சர் ஆயிருச்சு, அதுக்குன்னு என்ன பண்ணலாம்? You have to ask for help, no? ஆனா இந்த asking for help தான் அடுத்த பெரிய பாயிண்ட். என்னன்னா, if you go to therapy or mentally ill. நான் வந்து when I took therapy, I was so afraid to say that to my, ஏன்னா நான் அப்போ வீட்டில் இருந்தேன், நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் தெரப்பி எடுக்கவே முடியாது, நான் ரூம்குள்ளே போயிட்டு. ஸோ நான் வந்து சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட, அம்மாவுக்கு தெரியும் இந்த மாதிரி சம்திங் ஹேப்பன் அப்படின்னு தெரியும். ஸோ ஐ டோல்டர் இந்த மாதிரி ஐ எம் டேக்கிங் தெரப்பி அப்படின்னு. நீ என்ன வேணால் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ டுக் தெரப்பி ஃபார் லைக் 3 months. பட் இதை நான் தெரப்பி எடுத்தேன் அப்படின்றத வெளியில் நான் சொல்கிறதுக்கு, என்னோட சோஷியல் மீடியாவில் சொல்கிறதுக்குமே கூட இட் டுக் மீ 1 year ஆஃப்டர் தட் ஃபார் மீ டு கெட் தட் கான்ஃபிடன்ஸ் டு சே. ஏன்னா எனக்குமே வந்து பிரேக்கப்புக்கெல்லாம் தெரப்பி எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்களோ அப்படின்னு. பட் nobody knows how much therapy helped me. The thing is, you know a good therapist when they watch what you do online and they tell you what is wrong. I remember நான் ஒரு வாட்டி வந்து I hope that person knows who I am talking about. What she did, she has a husband, she has children and all, okay va. I once made a web series and she watched it. She watched all the 8 episodes and she called me and she was like, oh ivadana அப்படினு. I was like, ivadana? ஐ புரிஞ்சிருச்சு. ஐயோ ரபி, நீ எனக்கு சொல்லும்போது என்ன தெரியல, என்ன பேசுறீங்க? The characters who I showed in that series were people who were with me and who left me. So I designed those characters the way. She was like, oh yeah, oh you are the இப்ப பாரு, இனிமேல் வானா சூப்பரா பேசுறேன் அப்படின்ட்டு. I was like, first of all, I was shocked because அதை என்னோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து நிறைய பேரோட ஒர்க்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுவேன்னா அதை கிளிக் பண்ணி அவங்க போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் she went, she saw and she left a comment and all. It was very interpersonal. Okay, I felt really close with her. And after that, அதுக்கப்புறம் வந்துட்டு she started telling me how she came out of a lot of things. See, I was kind of in an abusive relationship. Okay, I was being abused to a certain extent where I thought, oh fuck it, I can't take this அப்படின்ட்டு. And I was okay with it. எனக்கு என்ன, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலெல்லாம் சுத்த முடியாது, இதுக்கு மேலே நான் பம்பல் இன்ஸ்டால் பண்ணி டிண்டர் போய் ப்ரீமியம் வாங்கி வேண்டாம், இது இருக்கே பண்ணிடுவோம். பட் அட் ஒன் பாயிண்ட் ஐ வாஸ் லைக், சரி fuck this, I can't take this அப்படின்னு. And I couldn't என்ன சொல்றது, I couldn't process it well and she was like, no, write it as a story. Okay, உன் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதாத, அவ பெர்ஸ்பெக்டிவ்ல எழுது அப்படின்ட்டு. It no closure in that relationship, but this thing gave me such a big closure. It's like, oh fuck, maybe this could have been the problem. இவ இப்படி சொன்னா என்கிட்ட, இவ பின்னாடி என்ன யோசிச்சிருப்பா அப்படின்னு என்னால கெட்டதாக யோசிக்க முடியல அவளை பத்தி. மேபி அவங்க வீட்டில் ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க, அண்ணன் ஏதாவது கிரிஞ்சு பண்ணியிருப்பான், அவனுக்கு கிரிஞ்சு தான் இப்படி பண்ணியிருப்பாங்க, அண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அது நல்ல பொண்ணு தான் போல அப்படின்னு. Now I cannot speak bad about her. I would say she is a very very decent person. I wouldn't say amazing and all. Decent person who did some sort of things because she had a social pressure. And I think what people think therapy is about
ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு சின்ஸ் யூஆர் டாக்கிங் அபவுட் ஹார்ட் பிரேக்ஸ், பிரேக்கப்புக்குன்னு ஒருத்தங்க தெரப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் டு ஃபர்கெட் த பர்சன் ஆர் எங்கள் அம்மாவே அதை கேட்பாங்க, நீ வந்து இன்னும் வந்து நான் ப்ராசஸ் பண்ணுறேன்ற அதுக்கு என்ன அர்த்தம், உனக்கு திருப்பி அவங்க வேணும்னு அர்த்தமா அப்படின்னு கேட்பாங்க எங்கள் அம்மா. நான் சொல்வேன், அம்மா இங்கே பாரு, நான் ப்ராசஸ் பண்ணுறது அந்த பர்சனை பற்றி இல்லை, அந்த பர்சனால் நான் என்ன ஆனேன் அப்படின்றத பற்றி, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி. இதை மட்டும் வந்து யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிளியர் when it comes to breakup. We are not crying over them, we are not we don't want them back. இது எதுவுமே கிடையாது. We are crying for ourselves. நான் எதுக்கு அலறேன் தெரியுமா, எனக்கு நான் திரும்ப வேணும்னு அலறேன். I want Neetika back. Hallelujah. Yes. I want myself back அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். And whatever I'm doing right now is to find myself. ஓகே, அதுதான் ப்ராசஸ் பண்ணுறது. நீ தெரப்பிலையும் நீ அதான் ட்ரை பண்ணுறேன். I want myself. நான் வந்து இந்த அப்யூஸோ இந்த ஹார்ட் பிரேக்கோ நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ I want to gain that identity back. I want to become that person. என்னால் முடியல. So I'm taking therapy, I'm taking help. அண்ட் இந்த பிரேக்கப் வந்து உன்னை ஹவு இட் லீவ்ஸ் யூ அப்படின்றது தான் பிரச்சனை. ஆஃப்டர் மை பிரேக்கப் ஐ came out. See, I'll give you a super example, okay? I'll give you with a metaphor. I can't say what exactly happened. So I'll give you with a metaphor. See, எனக்கு வந்து ப்ளூ கலர் பென்ல எழுத தான் பிடிக்கும். ஆனால் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, ப்ளூ கலர் பென்ல எழுதாத, இந்த ரெட் பென் இதில் எழுது அப்படிமா. நான் என்ன சொல்வேன், I don't prefer red pen, I prefer blue pen, let me write in blue pen. He will say no, you should use red pen. So in the top, since we're talking about pens, let's say நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், so we take pen every day to write, correct? So it's a everyday thing. Every time I take my blue pen out, there will be a problem. There will be such a drama saying you can't write in blue pen, you write in red pen. I will say no, I don't want to write in red pen, this is what I prefer, I'll do this. There will be a drama, I'll end up writing in a red pen. Okay, this is what happened over and over and over for 3 years. இப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டேன். I don't want the person back. I don't have anything to do with the person. But now, every time I go out with someone, I see them writing in a red pen, I panic. There's anxiety, there's panic, there's so much pressure inside me. அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் தே லைக் ரைட்டிங் இன் ரெட் பென். அவன் பென் எடுத்து அவன் எழுதுவான். எனக்கு அதை பார்த்த உடனே இதுவும் அந்த மாதிரி இருக்குமோ, பேசாமல் நம்ம வந்து மூவ் ஆன் ஆகிடலாம், வேண்டாம் நமக்கு இதுதான் ப்ராப்ளம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய அந்த ட்ராமாவில் அஃபெக்ட் ஆன நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறது தான் இஸ் தெரப்பி, இஸ் வாட் வி ஆர் டேக்கிங். இதை புரிஞ்சிக்காதவங்க வந்து தெரப்பின்னு நம்ம போயிட்டு அவங்கள பற்றி தெரப்பியில் வந்து யூ நெவர் டாக் அபவுட் யுவர் பாஸ்ட் அந்த பர்சன், யூ ஒன்லி டாக் அபவுட் யுவர் செல்ஃப். நீ வந்து தெரப்பிஸ்ட்டை வந்து நீ அவங்கள பற்றியே பேசிட்டு இருந்தால் தேல் ஆல்வேஸ் கம் பேக் டு யூ, தேல் டாக் அபவுட் யூ. ஸோ தட்ஸ் வாட் தெரப்பி இஸ் ஆல் அபவுட். I found out that if I had a chance, I would rather kill myself than kill the person who hate me. Sorry, hate me, hurt me, whatever. இது வந்து எனக்கு வந்து தெரப்பி தான் சொல்லி கொடுத்துச்சு. She was like, you didn't do anything. Yeah, I didn't do anything. Why do you want to die? I don't know. Do you want to kill her? No. Why? Because I love her. Okay. So you don't love yourself. Yeah, exactly. Fuck. Oh my god, and did you have to cut me out? தெரியுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. Oh yeah. அப்புறம் என்ன? Because I used to feel very insecure about my skin color. Okay, well, let's be very honest. Okay, I still suffer from it because of a very dark childhood thing, and now I don't give a fuck. Okay, at certain times I do give a fuck. பட் இப்போ நம்ம ஆன் கேமரா நிற்கிறேன்னா சம்டைம்ஸ் வந்து லைட்டு ஃபுல்லாக டிம்மாக வச்சுட்டு எடுப்பேன். ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர். 720 எடுப்பேன். ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர். ஐ டோன்ட் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி கண்ணாடிலாம் போட்டு எவ்ரிதிங் வில் பி லைக் கவரிங் மை ஃபேஸ். ஓகேவா? அண்ட் தென் ஐ ரியலைஸ் ஃபக் இட். மைக்கில் கேட்கலாம், என்ன கேட்கலாம் போயிட்டு போகுது. ஓகேவா? Then I started doing this thing where I should make myself be okay with how I am. Correct. Okay. அப்புறம் தான் அந்த பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நான் போய் ஒரு டேட்ல வந்துட்டு ஹாய்ங்க பாய்ங்க அப்படின்ட்டு இருந்தானா how will I expect her to like me or see me as a very confident person? ஓகேவா?
இது வந்துட்டு I will tell you no. I still don't think that I have come in peace with myself. Okay, I will be very honest because I think this is the first time any YouTuber has openly said this. I have been going to therapy and I like myself. I don't love myself, and because because it's a process. Yeah. This was actually like a mini therapy marathon. I was waiting for somebody to rant this out and on camera, because off camera it's no use. People think that I'm always happy, always always making cracking jokes. Hey, ungala ponale women joke tanda solluvan. No, I do cry. My brothers. என் தம்பி அப்படிதான் இப்போ அவனுக்கு women joke அடிப்பா அப்படி தான சொன்னாங்க. ஆமா, எனக்கு பிரியாணி மேன் வீடியோஸ்ல பார்த்தா சந்தோஷமா இருக்கு. மினி ஆண்ட்ரூ டேட்ட பார்க்கற மாதிரி இருக்கு. வேறவே நீ ஐயோ கடவுளே. There were certain points, there were certain parts where you made so much sense. I was like, fuck. Yeah, she's right. Because I was so prepared. Aha! அப்படினு சொல்ல நினைச்சேன். You were like, ஆமா அப்படிதான். நட இது. So yeah, thank you for being here. Thank you for coming to Biryani Man Talks. Thank you so much. Thank you.